அப்பாவும் பையனும் டெய்லி மாற்றி மாற்றி உழைச்சிக்கிட்டே இருக்காங்க. அதிமுக காரன் பேசும்போது என்ன பேசிப்பாங்க? சந்திக்கும் போது 2 பேரும் பேசிக்கவே மாட்டாங்க. திரு மொழிப்பானுங்க. யார் காலை யார் வாரி முட போறா முதல்ல அப்படிங்கிறதா அவன் போட்டியே. இவன் எந்த அணியா இருப்பான்? என்னை பார்த்து 1 மாதம் ஆச்சு. இந்த 1 மாதத்தில் ஏற்கனவே ஒரு 3 அணி புதுசாக உருவாயிருக்கு. இவன் ஓபிஎஸ் அணியா, இபிஎஸ் அணியா, டிடிவி அணியா, இல்லை சசிகலா அம்மா அணியா, இல்லை தீபா அணியா, இல்லை தீபாவோட டிரைவர் அணியா, இல்லை புதுசாக வந்திருக்கக்கூடிய அண்ணன் செங்கோட்டையன் அணியா? இவன்கிட்ட பேசலாமா வேணாமா? இவன் நாளைக்கு எந்த அணியில் இருப்பான் அப்படிங்கிறத குழப்பத்தில் இருப்பாங்க. இதுக்கு நம்ம என்னத்தை பதில் சொல்லுது? அதனால் உதயநிதிக்கு என்ன சொல்கிறேன், அதிமுக 2 பேர் சேர்ந்தா அப்படி தான் பேசுகிறான். ஆனால் அதே இது 2 திமுக காரன் சேர்ந்தா என்ன பேசுகிறான் அது தெரியணும்ல உங்களுக்கு. நான் சொல்லணும்ல, ஏப்பா 2026 சீட்டு வருது, இந்த தடவை எம்எல்ஏ ஆகிட்டோம், அடுத்த தடவை சீட்டு வாங்குறது பெரிய பிரச்சனைப்பா, யாரை பிடிக்கலாம் அப்படின்னு ஒரு திமுக எம்எல்ஏ கேட்குறான். அதுக்கு இன்னொரு திமுக எம்எல்ஏ கேட்குறான், யாரப்பா பிடிக்கிறது? ஸ்டாலினை தான் பிடிக்கணும். அப்போ மற்றவன் என்ன சொல்கிறான், ஸ்டாலினை பிடிச்சா கேட்காக்கா, அந்த ஆள் டம்மிப்பா, அவரை பொம்மை மாதிரி வச்சுருக்காங்க, அவர் சொன்னால் நடக்காதுப்பா, கருணாநிதி இருக்கும்போது கருணாநிதி சொன்னதே நடக்காது, அப்போ யாரை பிடிக்கலாம் அப்படின்னு கேட்கும்போது அந்த ஆள் இன்னொரு சொல்கிறான், உதயநிதியை தான்ப்பா இப்போ பிடிக்கணும். உதயநிதியை பிடிக்கணும்னா சினிமா நடிகையை பிடிக்கணும்ப்பா. எந்த சினிமா நடிகை பிடிக்கிறது? ஒரு சினிமா நடிகை இருந்தால் பிடிக்கலாம், அது பல சினிமா நடிகைகளில் போயிட்டு இருக்க, யார் பிடிக்கிறது? இந்த பாலிடால் குடித்தார ஒரு நடிகைக்காக அவரை பிடிச்சிடலாமா? ஆமாம்மா, அவர் மேலே அவருக்கு ரொம்ப மோகம், அவரை பிடிக்கலாம். இல்லைப்பா, அவங்களுக்கெல்லாம் இப்போ வயசாகி போச்சு, அதனால் அவரை பிடிக்கிறதுக்கு போல் சிகரெட்டால் சுட்டார் ஒரு நடிகையை, அவங்கள போய் பிடிக்கலாம், அவங்க சொன்னால் கேட்பார் அப்படின்னு அந்த ஆள் சொல்கிறான். இன்னொரு ஆள் என்ன சொல்கிறான், சரி அதுவும் பாரு, இன்னும் ஒன்று, இந்த விஷால் நடிகர் இருக்கார, அவரும் இவரும் சேர்ந்து லாட்ஜுக்கு கூட்டிகிட்டு போனாங்க ஒரு நடிகை. இந்த ராஜுக்கு க்ரீன் பார்க்குன்னு சென்னையில், அந்த நடிகைனாலும் இவங்க 2 பேர்த்துக்கு மோகம் உதயநிதிக்கு, அவரை பிடிச்சிடலாமா அப்படிங்கிறான். அப்புறம் கடைசி 2 பேரும் சேர்ந்து என்ன முடிவு பண்ணாங்க, இது எல்லாத்தையும் விட 100 நடிகை இருக்குப்பா, என்னென்ன 50 கோடிக்கு துபாயில் வீடு வாங்கி கொடுத்துருக்காரு, அந்த நடிகையை பிடிச்சோம்னா, அந்த நடிகைக்கு இப்போ கல்யாணம்னு பேச்சு வந்தது, இருந்தாலும் ரொம்ப மோகம் அவருக்கு, அதனால் மதுரையை சேர்ந்த அந்த நடிகையை பிடிச்சோம்னா நமக்கு சீட்டு கிடச்சிடும்ப்பா அப்படின்னு 2 திமுக காரன் பேசிக்கிட்டு இருக்கான். அதிமுக காரனாவது கோஷ்டியில் சேர்றதை பற்றி பேசலாம். உங்கள் திமுக காரன் எந்த நடிகையை பிடிக்கலாம், எந்தெந்த ஒரு நடிகையாக இருந்தால் பரவாயில்ல, இவர் தான் தம்பி வந்துக்கிட்டு பல நடிகைகளோடு இருக்கார், இதை விட கேவலம் என்ன இருக்குது? திமுக காரன் அதிமுக காரன் பேசுனதை விட திமுக காரன் உங்கள் கட்சிக்காரன் பேசுனது தானே கேவலம்.